வல்லாரப்பொடி போட்டுக்கலாம். 1 2 அதே மாதிரி 2 கரண்டி மாவு போட்டுக்கலாம். ஞாபக சக்திக்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு உணவு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஊற்றுற அளவுக்கு பனியாரம் எந்த ஸ்டேஜில் இருக்குமோ இந்த அளவுக்கு மாவை கரைச்சி உப்பு இருக்கான்னு நம்ம பார்த்துடலாம். உப்பு பத்தலைன்னா உப்பு கரெக்டாக இருக்குது. பனியார சட்டி வச்சாச்சு, அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒவ்வொரு இதுலையும் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. வல்லார ஞாபக சக்திக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான, குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ வல்லார அதெல்லாம் கொடுக்கறதே இல்லை. அதனால் வல்லார இப்படி பணியாரம், தோசை இந்த மாதிரி ஐட்டமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே கொடுக்கலாம். நம்ம இப்போ ஓரளவுக்கு பணியாரக்கல் சூடாயிடுச்சு. இப்போ சிம்மில் வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா நம்ம ஊற்றி எடுப்போம். சின்ன சின்னதாக இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். நம்ம மூடி போட்டு சாயந்தரம் ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்டம் கொடுக்கலாம். குழந்தைங்க எங்கள் பாப்பா விரும்பி பணியாரனா எங்கள் பாப்பா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு வெந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பொறுமையாக போடுங்க. அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எடுத்துரும். சூடான சுவையான வல்லார பணியாரம் ரெடி. தேங்க்யூ.